பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதமும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் குடும்பமாக எல்லா நிலைமையிலையும் குறைவற்று மகிழ்ச்சியோடு இருப்பதை நான் அறிந்தேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஜெப ஆவியோடு இருக்கிறீர்கள். அநேகர், எல்லாரையும் நான் சொல்லலை, அநேகர் வேதத்தை தியானித்து இந்த நாட்களிலே கர்த்தருக்குள் நீங்கள் பலன் அடைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றும் நாம் அறிந்த ஒரு பகுதியில் இருந்து வேதத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 வசனங்கள். அதில் 21 வசனத்திலே ஒரு வார்த்தை, தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். யாக்கோபு, யோவான், ஆண்டவரோடு நெருங்கின சீசர்கள், 3.5 ஆண்டுகள் அவரோடு உண்டு உறங்கி அவருடைய உலக வாழ்க்கையின் இறுதி பிரயாணம் வரைக்கும் கூட சென்றவர்கள். அவர்களை ஆண்டவர் அழைக்கிறார், என்னை பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று. எந்த வேளையில் அவர்களை அழைத்தார் என்றால், அதற்கு முன்பு சீமோன் என்று அழைக்கப்பட்ட பேதுருவையும் 18வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், சீமோன் என்று அழைக்கப்பட்ட பேதுருவையும் அந்திரேயாவையும் அழைக்கிறார். அதன் பின்பு அவர் யாக்கோபு, யோவான் என்பவர்கள் தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது, தங்கள் வலைகளை சரி செய்து கொண்டு இருக்கும்போது அவர்களை அதே அழைப்பாக அவர் அழைத்தார். இந்த உலகத்தில் ஒரு விலையேற பெற்ற ஊழியத்தை அவர் விட்டு செல்ல இருக்கிறார். அதை தொடர்ந்து செய்ய ஆட்கள் வேண்டும், அதை தொடர்ந்து செய்ய திருச்சபைகள் வேண்டும், அதை கட்டி எழுப்ப தான் விட்டு சென்ற அடிச்சுவடுகளில் நடந்து ஆசீர்வாதமாக இருக்க அவருக்கு சீசர்கள் வேண்டும் என்று 12 பேரை அவர் அழைத்தார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே அழைக்கப்பட்டவருடைய பெயர்களை நீங்கள் பார்க்கலாம். அதே போல லூக்கா 3ஆம் அதிகாரத்திலேயும் பார்க்கலாம். அதிலே அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், அழைப்பை கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னோடு நீங்கள் இருக்க என்று சொல்லி அவர் அழைக்கிறார். தன்னோடு அவர்கள் இருப்பதற்கென்று தான் அவர்களை அழைத்தார். அவர்கள் அவரோடு இருந்தபடியினால் அழைப்பு அவர்களோடு இருந்தது. அவர்கள் இயேசுவோடு இருந்தபடியினால் ஆத்தும பாரம் அவர்களோடு இருந்தது. அவர்கள் இயேசுவோடு இருந்தபடியினால் அவர்களும் நன்மை செய்கிறவர்களாக, வியாதியில் அகப்பட்ட அனைவரையும் குணமாக்குகிறவர்களாக இருந்தார்கள். அவரோடு இருந்தது அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் இவ்விதமாக யாக்கோபை அழைத்தார், யோவானை அழைத்தார், சீமோனை அழைத்தார், அந்திரேயாவை அழைத்தார். இவர்களை அழைக்கும் போது இவர்களுக்கும் படகிற்கும் சம்பந்தம் இருந்தது, இவர்களுக்கும் வலைக்கும் சம்பந்தம் இருந்தது, இவர்களுக்கும் ஒரு வேலைக்கும் சம்பந்தம் இருந்தது. இந்த நாட்களிலே ஒரு அடைபட்ட லாக்டவுன் டேஸில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். மீனவர்கள் மீன் பிடிக்க வேண்டும், அதுதான் அவருடைய வேலை. ஆனால் ஏனோ அவர்கள் மீன் பிடிக்க இயலாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த சூழ்நிலையிலே அவர்கள் செய்து கொண்டிருந்தது, தங்கள் வலையை பழுது பார்த்து கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தங்கள் வலைகளை அலசி கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படகிலே அவர்கள் மீன் பிடிப்பதற்காக பிரயாசப்பட்டு கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் மீன் பிடிக்கிறவர்களா என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆயத்துறையில் இருந்த லேவி என்று அழைக்கப்பட்ட மத்தேயுவை ஆண்டவர் அழைக்கிறார். அவர்தான், அந்த மத்தேயு தான் இந்த புதிய ஏற்பாட்டின் 1வது புத்தகத்தை எழுதினவர். அவர் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தார்.
ஆயக்காரர்களுக்கு தலைவனாக அவர் வரி வசூல் பண்ணி அதை ராஜாங்கிடத்தில் கொடுக்கிற ஒரு பொறுப்பு உள்ளவராகத்தான் அவர் இருந்தார். அப்படி என்றால் தேவன் தன்னுடைய ஊழியத்திற்கு ஒருவரை அழைக்கும் போது, இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு சோம்பேறியை அவர் ஊழியத்திற்கு அழைப்பது இல்லை. ஒன்றுக்கும் உதவாத ஒருவனை அவர் ஊழியனாக மாற்ற முடியும். பலவீனனை கொண்டு பலவானை அவர் சந்திக்க முடியும். 1 கொரிந்தியர் 1:18 பின் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆனால் தன்னுடைய ஊழியத்திற்கு அவர் ஒரு சோம்பேறியை தேடி போவது இல்லை. ஒன்று, அவர்கள் வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள், வலையை அலசி கொண்டிருந்தார்கள், தங்கள் படகிலே அவர்கள் இருந்தார்கள். எலியா தன் ஊழியத்தை விட்டுவிட்டு செல்ல வேண்டும், அதற்கு ஒரு எலிசா வேண்டும். அந்த எலிசா 12வது ஏரை பிடித்து கொண்டு தன் தகப்பனுடைய நிலத்தை உழுகிறவனாகத்தான் இருந்தார். இன்று சோம்பேறிகள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தேவையில்லை. சோம்பேறிகளால் ஊழியம் செய்ய முடியாது, சோம்பேறிகளால் ஜெபிக்க முடியாது. சோம்பேறியுடைய ஆத்துமா பல காரியங்களை விரும்பியும் ஒன்றும் பெறாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வேடிக்கையான வார்த்தையை சாலமோன் எழுதுகிறான். சோம்பேறி தான் வேட்டையாடினதை கூட அவன் புசிப்பது இல்லையாம், சமைப்பது இல்லையாம், புசிப்பது இல்லையாம். இன்று இருந்தால் அந்த சோம்பேறி வேட்டையாடக்கூட போக முடியாது, அவன் வேட்டையாடவும் முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு சோம்பேறியினுடைய வயல், மதிகேடுடைய வயலை நான் கடந்து போனேன் என்று சோம்பேறியுடைய வாழ்வை பார்த்து சாலமோன் எழுதி வைத்திருக்கிறான். இந்த நாட்களிலே நமக்கு உலக அலுவல்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது, இல்லை என்றால் அடைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை ஆண்டவர் என்னை கொண்டு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே அவர்கள் மீன் பிடிக்க போக வேண்டியதுதான் அவருடைய வேலை, கடினமான வேலை. காலம் அவர்களை எதிர்த்து நிற்கும், கடல் அவர்களை எதிர்த்து நிற்கும், காற்றும் அலையும் அவர்களை எதிர்த்து நிற்கும். ஆனால் அதற்குள்ளும் தங்களுடைய ஜீவனை அவர்கள் ஜீவனை ஒரு பொருட்டென்று எண்ணாமல் அந்த மீனை பிடித்து தங்களுடைய வாழ்வை, தங்களுடைய குடும்பத்தை அவர்கள் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு காலம். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, பார்ட்ரோன் கிரைஸ்ட் ஏஜ் ஆலயத்தில் கூட நீ இருக்கலாம். நீ சுறுசுறுப்புள்ளவனாக இருக்கிறாயா? சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தரித்திரனோ எல்லாராலும் இகழப்படுவான். தரித்திரத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறவர் அல்ல, ஆனால் நீ அதை விலை கொடுத்து வாங்க முடியும், உன்னுடைய சோம்பேறித்தனத்தினால் வாங்க முடியும். இது என்னுடைய வார்த்தை அல்ல, ஆனால் கர்த்தருடைய ஏவுதலின்படி நான் சொல்லுகிறேன். சுறுசுறுப்புள்ளவனுடைய கை செல்வத்தை உண்டாக்கும். இந்த காலத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலத்தில் யூ மஸ்ட் மென் யுவர் நெட்ஸ். உன்னுடைய வலைகளை நீ பழுது பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். உன்னுடைய வலைகளை நீ அலச நீ பழகிக்கொள்ள வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 5:2 வலைகளை அலசி கொண்டிருந்த போது. 4வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போ. ஆண்டவர் ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல. ஆண்டவருக்கும் மீன் பிடிப்பதற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அவரிடத்தில் அதிகாரம் இருந்தது, அவரிடத்திலே தேவனுடைய வார்த்தை இருந்தது. அது தேவ வார்த்தையாக இருந்தது, அது அதிகாரம் உள்ள வார்த்தையாக இருந்தபடியினால் ஆழத்திலே தள்ளி கொண்டு போ என்று சொல்ல வேளையிலே அவருடைய வலைகள் மீன்களினால் நிரம்பினது. 5ஆம் வசனத்தின் முற்பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த சீசன் சொல்லுகிறான், ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. இன்று உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பிரயாசப்படாதவர்களை குறித்து நான் பேசவில்லை. பிரயாசப்படாதவர்கள் நம்முடைய ஆலயத்திலே கூட இருக்கிறார்கள். தங்களுடைய உணவுக்கு பிரயாசப்படுவது இல்லை, தங்களுடைய படிப்பின் முன்னேற்றத்திற்கு பிரயாசப்படுவது இல்லை.
இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் மாறுங்கள். உங்களுடைய நன்மைக்காக சொல்லுகிறேன். இல்லை என்றால் இந்த திருச்சபையை சாராமல் வேறு திருச்சபையிலே இருந்தும், இல்லை என்றால் வேறு இடத்தில் இருந்தும் இதை கேட்பீர்கள் என்றால் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் வாழுங்கள். முன்னேற்றம் கர்த்தரிடத்திலே இருந்து வரும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். நீ ஆயத்தமாக வேண்டும். ஆனால் ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். வெற்றி கர்த்தரிடத்தில் தான் வரும். காரிய சித்தி கர்த்தரிடத்தில் இருந்து தான் வரும். அதை பெற்றுக்கொள்ள முயற்சி வேண்டும். முழுவதும் பிரயாசப்பட்டோம். அவர்கள் அந்த ஃபிஷிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். முழுவதும் பிரயாசப்பட்டார்கள். ஆனால் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் அந்த பின்பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றாலும், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி, லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின் பகுதியிலே பேதுரு, இல்லை என்றால் சீமோன் என்று அழைக்கப்பட்ட பேதுரு சொல்லுகிறான், முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். எந்த வலையை அவன் போட்டான் என்றால், எந்த வலையை அவன் சீர் செய்தானோ அந்த வலையைத்தான் அவன் அதற்கு உபயோகப்படுத்தினான். எந்த வலையை அலசினார்களோ, எந்த வலையை பழுது பார்த்தார்களோ, அந்த வலையை அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் அந்த வலைகளை போட்ட வேளையிலே அந்த வலைகள் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அது அழகாக, அது கிழிந்து போகத்தக்கதாக, அந்த வலையில் கிழிந்து போகவில்லை. அந்த வலை கிழியாமல் இருந்தது. திரளான மீன்களை பிடித்தும் அது கிழிந்து போகவில்லை. கிழிந்து போகத்தக்கதாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தால் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். குறைவு இல்லாமல் ஆசீர்வதிப்பார். மீதி எடுக்கும் அளவிற்கு ஆசீர்வதிப்பார். அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம், ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, உன் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். உன்னுடைய குடும்பத்தின் ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், உன் தொழிலின் ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் அதன் முடிவோ சம்பூர்ணமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக. அடுத்து அதில் ஒரு வார்த்தை 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 2 படகுகளும் அமிழத்தக்கதாய். அவர்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்படவில்லை, சீமோன் மட்டும் ஆசீர்வதிக்கப்படவில்லை, அவன் அருகே உள்ள அடுத்த படகுகளும், அவனுக்கு பேர் கூட தெரியல, அடுத்த படகு ஓனர் யார் அப்படின்னு சைகை காட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களும் வந்தார்கள். 2 படகுகளும் அமிழத்தக்கதாய் மீனினால் நிரப்பப்பட்டது. அந்த வார்த்தையை கவனியுங்கள். அந்த படகுகள் அமிழ்ந்து போகவில்லை. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அது உனக்கு நிலைத்து இருக்கும். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அதோட அவர் வேதனையை கூட்டார் என்று என் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமானது. அதோடு அவர் வேதனையை அவர் கூட்டுவதில்லை, வேதனையை அவர் அனுப்புவது இல்லை. 2 படகுகளும் அமிழத்தக்கதாய். யோசேப்பு என்பவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையிலே 13 ஆண்டுகள் போராட்டம், டீன் ஏஜ், தென் யூத் ஸ்டேஜ். அவனுடைய வாலிப பிராயம் முழுவதும் போராட்டம் நிறைந்ததாக இருந்தது. வாலிபத்திலே நுகத்தை சுமந்தான். 105ஆம் சங்கீதம் என்று நான் நினைக்கிறேன், வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 நாடுகளுக்கே அவன் ஆசீர்வாதமாக மாறினான். இவருடைய படகுகள், இவருடைய வலைகள் எப்படி 2 படகுக்கு ஆசீர்வாதமாக மாறினதோ அப்படியே அவன் தன்னுடைய இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் அப்படியே எகிப்திற்கும் அவன் ஆசீர்வாதமாக மாறினான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கையிலே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நல்லதுதான். ஆனால் அவர் சொன்னார், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த கிறிஸ்தவர்களை பாருங்கள், ஆபிரகாமின் தேவனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார்கள். இஸ்லாமியரை பாருங்கள், அவர்கள் இப்ராஹிமின் தேவனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார்கள். மேலை நாடுகளை பாருங்கள், அவைகள் வளைகுடா நாடுகளை, ஆபிரகாம் வாழ்ந்த நாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது.
இன்று ஒரு தங்கத்தின் விலை, ஒரு டாலருடைய மதிப்பு ஏற்ற இறக்கம் வளைகுடா நாடுகளையும் பின்பற்றி தான் இருக்கிறது. அதற்கு காரணம் ஆபிரகாமுடைய ஒரு ஜெபம், ஆபிரகாமுடைய ஒரு அர்ப்பணிப்பு. ஆபிரகாமின் தேவன் இன்றும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நாம் இன்று பார்க்கிற சில பகுதி, அதில் 2 பகுதிகளை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, தங்கள் வலைகளை அவர்கள் பழுது பார்த்து கொண்டு இருந்தார்கள். அடுத்து இன்னொரு காரியம், நேரம் இருந்தால் சொல்லுகிறேன். ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் புதுபலன் அடைவார்கள், கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். வரும் காலங்களிலே இன்னொன்றையும் சொல்லுகிறேன், உங்களுடைய இரும்பு ஆயுதம் மழுங்கலாயிருந்தால் அதை தீட்ட வேண்டும், நீங்கள் அதை கூர்மை உள்ளதாக மாற்ற வேண்டும். அதிலிருந்தும் கர்த்தர் உங்களோடு பேசுவார். இன்று முதலாவது, அவர்கள் தங்கள் வலையை பழுது பார்த்தபடியினால், அந்த வலையை அவர்கள் அலசி ஆயத்தப்படுத்தினபடியினால், அடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினால் தேவன் அவர்களையும் ஆசீர்வதித்தார், அவர்களை கொண்டு அவர்களை சார்ந்தவர்களையும் ஆசீர்வதித்தார். Today we are in the lockout situation, lockout period. See the world, உலகத்தை பாருங்கள், அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம். அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு வேலை இருக்கிறது. இந்த வலையை உபயோகப்படுத்துவது, இந்த வலையின் ஆசீர்வாதங்கள் எதை குறிக்கிறது என்றால் அது அவருடைய வாழ்க்கையை குறிக்கிறது, இல்லை என்றால் அவர்களது ஊழியத்தை குறிக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயே, ஒரு வலைதானே என்று நீங்கள் நினைக்கலாம், அது உங்களுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த வாழ்க்கையை சரி பண்ணும்படி ஆண்டவர் இந்த நாட்களை உனக்கு அனுமதித்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை சரி பண்ணும்படி இந்த நாட்களை கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். இந்த ஊழியங்களை சரி பண்ணும்படி கர்த்தர் ஊழியர்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் மற்றவர்களுக்கும் இந்த நாட்களை அவர் அனுமதித்திருக்கிறார். கிழிந்த வலையோடு நாம் வாழ முடியாது, கிழிந்த வலையோடு நாம் ஆசீர்வாதங்களை பெற முடியாது. இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே பிரயாசம் இருக்கிறது, ஆனால் கிழிந்த வலை, வெடிப்புள்ள தொட்டி, வெடிப்புள்ள தொட்டியை அவர்கள் தங்களுக்கென்று தெரிந்திருக்கிறார்கள். அலசாத வலைகள், மீன் சிக்குவது இல்லை, வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். பொத்தலான பைகள், சில சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வீக் கோல்டன் வீக் சார், செகண்ட் வீக், பிறகு தேர்ட் வீக், லாஸ்ட் வீக் பாப்பர் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் உனக்கு இந்த நிலைமை? ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மறுமையிலே ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, இம்மையிலும் ஆசீர்வதிக்கிறவர், இம்மையிலும் ஆசீர்வதிக்கிறவர், உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைய செய்கிறவர். இந்த உலகத்திலும் உன்னை சாட்சியாக வைத்திருக்கிறார், பரலோகத்திலும் உன்னை வாழ அவர் அழைத்திருக்கிறார். உன்னுடைய வலை எப்படி இருக்கிறது? உன்னுடைய வலை இன்று எவ்விதம் இருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கை எவ்விதம் இருக்கிறது? உன்னுடைய ஜெப வாழ்க்கை எவ்விதம் இருக்கிறது? உன்னுடைய தியான வாழ்க்கை எவ்விதம் இருக்கிறது? உனக்கும் உன்னுடைய ஆலயத்திற்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது? உனக்கும் தேவனுடைய ராஜ்யம் என்ற ஊழியத்தை கட்டுகிறதற்கும் தொடர்பு எப்படி இருக்கிறது? அந்த வலை உன் வாழ்க்கையை குறிக்கிறது, அந்த வலை உன் ஊழியத்தை குறிக்கிறது. வலை தானே என்று நீ எண்ணி விடாதே, அது விலையேற பெற்றது. உன்னுடைய வாழ்க்கை விலையேற பெற்றது, உன்னுடைய ஜீவன் விலையேற பெற்றது. மனிதன் முகத்தை பார்க்கிறான், இல்லை என்றால் வெளி தோற்றத்தை பார்க்கிறான், அதுவும் முக்கியம்தான். ஆனால் அதை காட்டிலும் உன்னுடைய சரீரம் முக்கியம். உன் சட்டையை காட்டிலும் சரீரம் முக்கியம். உன் சரீரத்தை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிற ஜீவன் முக்கியம். உனக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனை காட்டிலும் ஆண்டவர் தந்த ஆன்மா அதை காட்டிலும் முக்கியம். மரணம் கடினமான காரியம், ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்,
உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், உம்முடைய ரட்சிப்பு என்னை தேற்றும். மரணமே வந்தாலும் எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவியாமல் போனாலும் நாங்கள் அவரையே நமஸ்கரிப்போம், அவருக்கே ஊழியம் செய்வோம் என்று தாவீது, தானியேல், யோபு போன்ற பக்தர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். இன்று ஒரு முறை கூட உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பிரயாசத்தையும் உங்களுடைய வலையையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். வெடிப்புள்ள தொட்டி இருக்குதா? தண்ணி நிற்க மாட்டேன்தா? ஆசீர்வாதம் நிற்க மாட்டேன்தா? வெளியே பார்க்கும்போது ஒரு நல்ல மேகம், ஆனால் யூதா நிருபக்காரன் எழுதுகிறான், அவர்கள் தண்ணீரற்ற மேகம், தண்ணீரற்ற மேகம். வேதத்தில் ஒரு பக்தன் எழுதுகிறான், கிறிஸ்துவின் நாமத்தை தரித்திருக்கிறார்கள், ஆனால் அதன் பலனை மறுதளிக்கிறார்கள். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அடையாளங்கள் இன்றும் நடக்கும், நடந்தே ஆகும். மரித்தவர்களும் எழும்பும் காலம் வரும், வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சிறியவன் என்று அழைக்கப்படுகிறவனால் ஒரு பெரியவன் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஒரு சிறியவன் என்று அழைக்கப்படுகிற ஒரு ஞானவானால் ஒரு பட்டணம் பாதுகாக்கப்பட முடியும், ஒரு பட்டணம் விடுவிக்கப்பட முடியும். Today we must mend our nets or repair our nets. நம்முடைய வலைகளிலே எங்கே ஓட்டை என்று நாம் பார்ப்போம். நீங்கள் திரும்பி இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எப்படி அவர்கள் வலையை சரி பண்ணுகிறார்கள் என்று சில வினாடி நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் கவனியுங்கள். சின்ன ஓட்டை தானே என்று அவர்கள் விட்டு விடுவது இல்லை. அந்த சின்ன ஓட்டை ஒரு பெரிய மீனை கோட்டை விட்டு விடும். இல்லை என்றால் அதில் சிக்கின ஒரு பெரிய மீன் முழு வலையையும் நாசம் பண்ணிவிடும். Push the boat out further to the deep water. Then you and your partners let down your nets for a catch. Oh, Master, we worked hard all night long and caught nothing. But if you say so, I'll let down the nets. James! John! James, John! Get your boat over and give us some help! We can't. Hurry! Our hands full. Work on the far end of the net. Don't overload this side. That's enough. That's enough. Go away from me, Lord. I am a sinful man. Don't be afraid. From now on, you will be catching men. ஒரு சிறு பாவம் தானே, ஒரு சிறு மதியினம் தானே, ஒரு சிறிய ஓட்டை தானே என்னுடைய படகில் என்று நீங்கள் விட்டு விடாதிருங்கள்.
ஒரு சிறிய அச்சாணி தானே. ஒரு காரியத்தில் தானே நான் விசுவாசமாக இல்லை, ஒரு காரியத்தில் தானே நான் உண்மையாக இல்லை. இன்று நீங்கள் மாறுங்கள். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பான். நீயும் தேவனும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் உண்மையுள்ளவர், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். ஆனால் நீ உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். நீயும் தேவனும், நீயும் வேதமும் உண்மையாக இருக்க வேண்டும். நீயும் உன் குடும்பமும் உண்மையாக இருக்க வேண்டும். நீ ஒரு திருச்சபைக்கு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். தெருவில் வாழ முடியாதான்னு கேட்குற உலகத்திலே இருக்கிறோம். வீதியில் வாழ முடியாதான்னு, வீதியிலே வாழுகிறவர்கள் உண்டு. ஆனால் இந்த காலத்தில் யோசித்து பாருங்கள், அவருடைய வேதனை புரிகிறது அல்லவா? அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருந்தா, அவங்களுக்குன்னு ஒரு அப்பா இருந்தா, அவங்களுக்குன்னு ஒரு அம்மா இருந்தா எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த அறிவுரை கூற அநேகர் இருக்கிறார்கள். வேதத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, அநேக உபாத்தியாயர்கள் உங்களுக்கு உண்டு, ஆனால் அநேக தந்தை இல்லையே. உனக்கென்று ஒரு தந்தை, உனக்கென்று ஒரு மெய்ப்பன், உன்னோடு பேசுகிற ஒரு போதகன் உனக்கு வேண்டும். இதை ஏன் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் என்றால், சத்தியம் தள்ளுபடியாகும் காலத்திலே நீயும் நானும் இருக்கிறோம். சத்தியமே உன் விலை எங்கே என்று கேட்ட ஒரு காலத்திலே இருக்கிறோம். உண்மையுள்ள மனிதர்கள் வாழ முடியுமா என்ற காலத்திலே இருக்கிறோம். வாழ முடியும். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்தரித்தே ஆவான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கண்கள் காண உண்மையுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். பரிசுத்தமாக இந்த பூமியில் வாழ முடியுமா? வாழ முடியும். ஆகவே தான் 33.5 ஆண்டுகள் பரலோகத்தின் தேவன் பரலோகத்தில் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் ஈன மனுக்குலத்திற்கு வந்து ஒரு மனிதனாக வாழ்ந்து கிருபாசனத்தை அவர் நமக்கும் காண்பித்து சென்றிருக்கிறார். ஆகவே தான் நாம் தைரியத்தோடு கிருபாசன தண்டையிலே செல்ல முடிகிறது. புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை அவர் திறந்து தந்தார். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முதலாவது உங்களுடைய சோம்பேறித்தனத்திலிருந்து வாங்க. இந்த நாட்கள் 40 நாட்களுக்கு மேலாக அதிகமான நாட்கள், எத்தனை சாப்டர்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்க, வாசிச்சிங்க? எத்தனை மிஷினரிஸுடைய லைஃப்பை நீங்கள் வாசிச்சிங்க, அதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா கற்றுக் கொடுத்தீங்க? எத்தனை வித எழுப்புதல்களை பற்றி நீங்கள் தியானித்தீர்கள்? சோம்பேறிகளை ஆண்டவர் அழைப்பதில்லை. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏழைகள் ஊழியத்திற்கு வேண்டும், படித்தவர்கள் ஊழியத்துக்கு வேண்டும், ஊழியத்தில் இருக்கிறார்கள். வைத்தியர்கள் ஊழியத்துக்கு வேண்டும், ஊழியத்தில் இருக்கிறார்கள். வேதத்தில் ஒரு பகுதியை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள், லூக்கா புத்தகத்தை எழுதினது ஒரு வைத்தியர். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆள் வேணுமா? வேணும். மத்தேயு அதை எழுதி இருக்கிறார். ஒரு பாமரன் வேண்டுமா? ஆம், ஒரு ஆமோஸ் கூட இந்த வேதத்தை எழுதி இருக்கிறார். ஆனால் சோம்பேறிகள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தேவையில்லை. அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாது. நீ ஒரு சோம்பேறியாக இருப்பாய் என்றால் இந்த வார்த்தையை கடைசி வார்த்தையாக கேட்டு இன்றிலிருந்து நீ மனம் மாறும்படி உன்னை நான் அழைக்கிறேன். கதவு கீழ்முளையில் ஆடுவதை போல ஆடிக்கொண்டிருக்கிற வாலிப மகனே, வாலிப மகளே, உன் வாழ்வை நீ மாற்று. குடும்பத்திலே ஒருவரே வேலை செய்து, ஒருவரே தன்னை ஒப்பு கொடுத்து இருப்பது தேவனுடைய சித்தமல்ல. அனைவரும் ஒன்று இணைந்து எல்லா வேலைகளையும் செய்து தேவனை மைமைப்படுத்துவது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. சோம்பேறி தன் வேட்டையாடினதை கூட அவன் சாப்பிட மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையை பார்க்குறோம். இங்கே ஒரு கூட்டம், அங்கே ஒரு கூட்டம், இங்கே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், அங்கே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ். ஆனால் அது ஏதாச்சும் அவங்களுக்குள்ள உள்ளே போயிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. இன்று உங்களுடைய வலையை சரி பண்ணுங்கள். எப்படி வலையை சரி பண்ணுவது? ஆண்டவருடைய பாதத்திலிருந்து கேளுங்கள், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இன்று நம்முடைய ஜெபங்கள் எப்படி தெரியுமா இருக்கிறது? ஆண்டவருக்கு கட்டளை இடுகிறார்கள். ஏன் பிரதர் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சொல்கிறாங்க, என் கரத்தின் கிரியைக்கு கட்டளை இடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவருக்கு கட்டளையிட சொல்லவில்லை. ஆண்டவருடைய கரத்தின் கிரியை, அது வானமாக இருக்கலாம், அது காற்றாக இருக்கலாம், மழை பெய்யாத ஒரு மேகமாக இருக்கலாம், உள்ளங்கை மேகமாக இருக்கலாம். காற்றையும் காண முடியவில்லை,
மழையையும் காண முடியவில்லை. ஆனால் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் இயற்கைக்கு நீ கட்டளை கொடுக்கலாம். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்துதான் இவைகளை செய்து ஆக வேண்டும். தேவனுக்கு கட்டளையிட மண்ணோடை போல இருக்கிற நீயா? தேவனை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்க மண்ணோடை போல் இருக்கிற நீ யார்? அவர் உன்னை உருவாக்கினவர். அவர் உன்னை விசாரிப்பதற்கு கூட நீ தகுதியுள்ளவன் அல்ல. ஆனாலும் அவர் விசாரிக்கிறார் என்று சங்கீதம் 8 எழுதப்பட்டிருக்கிறது. தேவனிலும் சற்று சிறியவனாகத்தான் உன்னை அவர் சிருஷ்டித்தார். தமிழ் வேதாகமத்திலே தேவ தூதனிலும் சற்று சிறியவனாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மெயின் வேர்ஷன்ல தேவனிலும் சற்று சிறியவனாக. ஆனால் உனக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லாத நிலைமையிலே தேவன் ஏன் உன்னை விசாரிக்க வேண்டும்? இன்று ஆண்டவர் அண்டையிலே நீ வா. கெட்ட குமாரன் லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே வேசிகளோட தன் வாழ்வை அவன் தொலைத்தான். வாழ்வை தொலைத்தான், பணத்தை தொலைத்தான், சுகத்தை தொலைத்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி வருவதற்கு ஒரு காரணம், தன் தகப்பன் அண்டையிலே திரும்பி வந்தான். தன் தகப்பனை நோக்கி திரும்பி வந்தான். தன் தகப்பனுடைய வார்த்தையை நோக்கி திரும்பி வந்தான். தன் தகப்பனுடைய ஆளுகைக்கு கீழ் திரும்பி வந்தான். ஆகவே முத்துரை மோதிரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆயத்தம் என்ற அதிகாரம் என்ற பாத ரட்சையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இன்று என்னுடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வலைகளை சரி பண்ணும்படி கர்த்தர் என்னை கொண்டு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், அந்த பக்கத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முழுவதும் தியானிக்க நமக்கு நேரம் இல்லை. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலிசாவை நோக்கி, நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் உம்மோடே குடியிருக்கிறோம். தீர்க்கதரிசியாகிய உம்மோடே, ஊழியக்காரராகிய உம்மோடே குடியிருக்கிறோம். இந்த இடம் நெருக்கடியாக இருக்கிறது. நாங்கள் வெளியேறுகிறோம் என்று அல்ல, இதை விஸ்தரிக்கும்படி நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்திலிருந்து ஒவ்வொருவரும், அந்த வார்த்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் சிலராக போய் சில காரியங்களை கொண்டு வருகிறோம் என்று அல்ல, சில மரங்களை கொண்டு வருகிறோம் என்று அல்ல, ஒவ்வொருவரும். ஏனென்றால் அது ஒவ்வொருவர் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒவ்வொருவர் மேல் விழுந்த கடமை. குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக வாழ்வது ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பது யாரோ ஒரு பெண்ணிடத்தில் கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, யாரோ ஒரு பாட்டி தாத்தா ஜெபிக்கட்டும் அப்படின்னு அல்ல, நீ ஜெபிக்க வேண்டும். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாளில் சொல்ல மாட்டார்கள் என்ற வார்த்தை இன்றும் நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். எவன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஜெபத்தை விதைக்கிறவன் பதிலை அறுப்பான். ஆசீர்வாதத்தை விதைக்கிறவன் பல மடங்கு ஆசீர்வாதங்களை அறுப்பான். கர்த்தர் என்னை கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே உத்தரத்தை வெட்ட போகிறார்கள், ஒவ்வொருவரும் போகிறார்கள். அவங்களுக்குள்ள ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் இல்லை, ஒரு பிரிஸ்கா எல்லாரும் போறாங்க. ஆனால் போகும்போது சொல்றாங்க, அவர்களில் ஒருவன், நீ தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். எலியாவே, நீர் வேலை செய்வதற்கு அல்ல, நீர் எங்களோடு வர வேண்டும், நீர் எங்களோடு வர வேண்டும். எலிசாவை நோக்கி, எலிசாவே நீர் எங்களோடு வர வேண்டும். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கானா ஊரில் ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தில் அநேக ஆசீர்வாதங்கள், அதில் ஒன்று இயேசுவும் அவருடைய சீடரும் அழைக்கப்பட்டு இருந்தார்கள். அழைப்பு இருக்கிற இடத்திற்கு தான் ஆண்டவர் செல்லுவார். பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு தான் அவர் ரட்சிப்பை கொடுப்பார். அவரிடத்தில் கிருபை உண்டு, இரக்கம் உண்டு, மீட்பு உண்டு, மன்னிப்பு உண்டு, ஈகை உண்டு, நற்குணம் உண்டு, தயை உண்டு, தியாகம் உண்டு. ஆனால் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஒரு திருமணத்திற்காக, ஒரு அடக்கத்திற்காக, ஒரு வேலைக்காக, உலகத்திலே ஒரு அந்தஸ்துக்காக மட்டும் நீ ஒரு திருச்சபையை தேடுவாய் என்றால் அது உனக்கு கிடைக்கும். பரலோக ராஜ்யம் கிடைக்குமா? பரிசுத்தம் கிடைக்குமா? தேவனுடைய வரங்கள் கிடைக்குமா? உன்னை கொண்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்களா? சிலுவையில் அறையப்பட்ட 2 கல்லனில் ஒரு கல்லனுக்கு பரதீசு நியமிக்கப்பட்டது. ஆனால் அவன் மூலமாக ஒருவனுக்கும் பரதீசு கிடைக்கவில்லை. நான் இந்த வேளையிலே எச்சரிப்பாக சொல்லுகிறேன், ஆபிரகாமை ஆசீர்வதிக்கையில் தேவன்
அவனுக்குள் பூமியின் வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதித்தார். அங்கே இந்த கோடாரி விழுந்து விட்டது. அந்த கோடாரியை பற்றி அது இரவலாக வாங்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனிதன் வல்லமையுள்ள மனிதன் தான் எலிசா. ஆனால் அவன் கேட்கிறான், தேவனுடைய மனுஷனு அந்த கோடாரி எங்கே விழுந்தது என்று கேட்டான். அந்த கோடாரியை உபயோகப்படுத்தினவனை பார்த்தவன் கேட்கிறான், அந்த கோடாரி எங்கே விழுந்தது? அது தேவனுடைய மனிதனுக்கு தெரியும். ஆனால் எங்கே விழுந்தது என்று அவன் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஆதியாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் யாக்கோபுடைய பெயர் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் உன் பெயர் என்ன என்று கேட்டார். அவனுடைய வாயினால், நான் ஒரு யாக்கோபு, நான் ஒரு எத்தன், என் தகப்பனை ஏமாற்றினவன், என் மாமனையும் ஏமாற்ற முற்பட்டவன், நானும் ஏமாற்றப்பட்டவன், அதை அவன் அறிக்கை பண்ண வேண்டும் என்று அவர் விரும்பினார். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் தெரியுமா? தன் பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான். இன்னைக்கு நாம் பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறோம், தவறை ஒத்துக்கொள்ளுகிறோம், ஆனால் பழியை யார் மேலோ சுமத்துகிறோம். கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள், ஊழியம் செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். அந்த வார்த்தையை அப்படி குறித்துக் கொள்ளுங்கள். ஆனால் பழியை வேறு பக்கம் சுமத்துகிறார்கள். வேதத்தில் ஆதியாகமத்திற்கு நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்றால், ஆதாமே நீ ஏன் என்று ஆண்டவர் கேட்டார். இந்த கனியை புசித்தாய், விளக்கின கனியை. அவன் 2 பேரை குற்றம் சொன்னான், ஏவாளை மட்டும் குற்றம் சொல்லவில்லை. நீர் எனக்கு தந்த ஏவாள், நீர் எனக்கு தந்த ஏவாள். ஏவாள் இடத்துல போய் ஆண்டவர் கேட்கிறார், ஏனம்மா இதை செய்தாய்? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. தேவனுடைய வார்த்தை இருந்ததல்லவா, தேவனுடைய கட்டளை இருந்ததல்லவா, அதை காட்டிலும் ஆசீர்வாதமான மரங்கள், விருட்சங்கள், கனிகள் இருந்ததல்லவா. ஆனால் அவளுக்குள் இருந்த ஒரு அற்ப ஆசை அடுத்தவர் மேல் பழி போடும் ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணினது. இப்பொழுதும் என்னுடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, அந்த கோடாரி எங்கே விழுந்தது என்று அவன் காண்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த தீர்க்கன் எலிசா ஒரு காரியத்தை செய்கிறான். ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்கப்படினான். ஒரு கொம்பை வெட்டி, ஒரு மரத்தை வெட்டி. உங்களுடைய வாழ்க்கையிலே தெரியுமா, உங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் ஒரு மரத்தினால் தான் வருகிறது. யாத்திராகமத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் மாராவிற்குள் போகிறார்கள். மர் என்று அழைக்கப்படுகிற வெள்ளை போல மரங்கள் நிறைந்த ஒரு பகுதிக்கு அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். தண்ணீர் கசப்பு, தண்ணீர் தாகம், தண்ணீரை காண்கிறார்கள், ஆனால் அதை குடிக்கும்போது கசப்பு. அங்கே தேவனுடைய மனிதன் ஒரு மரத்தை வெட்டி, அது எந்த மரம் தெரியுமா? அதுவும் மர் என்று அழைக்கப்படுகிற ஒரு கசப்பின் மரத்தை தான் அந்த தண்ணீரிலே தூக்கி போட்டான். ஆனால் அந்த கசப்பின் மரம் அந்த தண்ணீரை மதுரமாக மாற்றினது. உன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய கசப்புகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஏமாற்றங்கள், நஷ்டங்கள் இருந்தாலும், உன்னுடைய வலை எவ்விதமாக கிழிக்கப்பட்டிருந்தாலும், இன்று நான் சொல்லுகிறேன், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அதை சரி பண்ண முடியும். சிலுவையின் பாடுகள் உன் வாழ்வை மறுரூபமாக மாற்ற முடியும். சிலுவையில் ஆண்டவர் ஏற்ற காயங்கள் உனக்கு பூரண சுகத்தை கொடுக்க முடியும். சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தம் உன் வாழ்க்கையிலே ரட்சிப்பையும் பாதுகாப்பையும் கொடுக்க முடியும். அங்கே எலிசா அழைக்கப்பட்டிருந்தான். அவனுடைய பெர்மிஷனோட தான் போனாங்க. இரவலா வாங்கப்பட்ட ஒரு கோடாரியோட தான் போனாங்க, ஆயத்தமாக போனாங்க. ஆனால் அவர்கள் குற்றத்தை யார் மேலும் சுமத்தவில்லை. அந்த கோடாரி இந்த இடத்துல விழுந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். அவன் ஒரு மரத்தின் மூலமாக அந்த கோடாரியை மிதக்க பண்ணினான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டிலே தியானித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், நோவா, இந்த இடத்துல பாவம் பெருகிவிட்டது, மனிதனுடைய இருதயம் திருக்குள்ள இருதயமாக மாறிவிட்டது. இந்த சந்ததியில் உன்னை நான் நீதியுள்ளவனாக கண்டேன், உன்னை நான் விடுவிக்க விரும்புகிறேன். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கொப்பேர் மரத்தினாலே ஒரு பேழையை உண்டு பண்ணு. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி,
உலகம் ஒத்துக்கொள்ளுகிறபடி எழுதியிருக்கிறபடி மரத்திலே சாபமான ஆண்டவர் இந்த வேளையிலே அந்த சிலுவை மரத்தால் உன் வாழ்வை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே அங்கே தாவீதை நோக்கி ஆண்டவர் சில காரியங்களை கேட்கிறார். இது நாம் அறிந்த பகுதி. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே அங்கே நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்து ஆகிவிட்டது. லக்கத்தை பார்க்கிறான், தன்னோடு உள்ள படைபலத்தை பார்க்கிறான் தாவீது. தன்னுடைய ஆண்டவர் இதை செய்யாதே என்று சொல்லியிருக்கிற காரியத்தை அவன் பார்க்கிறான். தான் வர்த்திக்கப்பட்டதை நினைத்து அதை அவன் பார்க்கிறான். ஆனால் அங்கே 4வது வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவின் தாவீதின் வார்த்தை பலத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ஜனங்களை கணக்கு பார்க்கிறான். எதிர்த்து நின்ற யோவாப்பை நோக்கி ஜனத்தை லக்கத்தை தொகையை சொல்லு என்று சொல்லுகிறான். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் உம்மோடே இருக்கிறார்கள். உம்முடைய யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஆசீர்வாதத்தை அவன் கணக்கு பார்க்கிறான், இன்னொரு பக்கம் தன்னுடைய பலத்தையும் அவன் கணக்கு பார்த்து விட்டான். ஆசீர்வாதத்தை கணக்கு பார்த்தது தவறல்ல, ஆனால் தன்னுடைய பலத்தை கணக்கு பார்த்தது தவறு. நேபுகாத் நேச்சார் தொங்கு தோட்டத்தை கட்டினான், ஆசீர்வாதமான பாபிலோனை கட்டினான், அது தவறு அல்ல. ஆனால் என் மேன்மைக்கென்று நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்ன வேளையிலே அவனுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி வந்தது. இங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு வீழ்ச்சி. அங்கே காத் என்ற ஞான திருஷ்டிக்காரன் 11வது வசனத்திலே கடந்து செல்லுகிறான். தாவீதிடத்திலே 3 காரியங்களை வைக்கிறான். நான் 3 காரியங்களை உமக்கு முன் வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை நீர் தெரிந்து கொள்ளும், அதை நான் செய்வேன் என்றே ஆண்டவர் சொல்கிறார். அதை நான் செய்தே தீருவேன். 1, உம்முடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா? இல்லை என்றால் 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை தொடர வேண்டுமா? இல்லை என்றால் 3 நாள் கொள்ளை நோய் வர வேண்டுமா? ஒவ்வொன்றுக்கும் அந்த ரேஷியோ பாருங்க. 7 years 7 ஆண்டுகள் பஞ்சம். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா 3 மாதங்கள் தான். 3 மாதங்கள் சத்துருக்கள் விரட்ட வேண்டும் அவனை, தாவீதை. அப்படி இல்லைன்னா 3 நாள் கர்த்தர் ஒரு கொள்ளை நோயை உருவாக்க வேண்டுமா என்று அந்த இடத்துல தாவீது ஒரு முடிவை எடுக்கிறான். இதில் எது பெரிது என்று அவன் பார்க்கவில்லை, எந்த காலம் கொடிய காலம் என்று பார்க்கவில்லை. பஞ்சக்காலம் எனக்கு இரக்கம் கிடைக்காமல் போய்விடுமே, எதிரிகள் என்னை விரட்டினால் எனக்கும் என் குடும்பத்திற்கும் இரக்கம் கிடைக்காமல் போய்விடுமே, ஏனென்றால் இது தண்டனையாக அனுமதிக்கப்பட்டது. அப்ப இரக்கம் செய்கிற ஒருவர் உண்டு, அவர் ஆண்டவர் என்று சொல்லி அவன் ஒரு காரியத்தை செய்து விட்டான். உம்முடைய கைகளில் விழுகிறேன். அந்த 3 நாள் கொள்ளைக்காக, கொள்ளை நோயை நீர் அனுமதிக்க உம்முடைய கையில் விழுகிறேன். அவன் சொல்றான், கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக. இன்று உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? மனிதருடைய கரங்களை நோக்கி பார்க்கிறீர்கள், வைத்தியருடைய கரங்களை எதிர்நோக்கி பார்க்கிறீர்கள், பேங்க் பேலன்ஸையும் ஹாஸ்பிட்டல் பில்லையும் பார்க்கும்போது நம்மளால கெட்ட தைரியம் இருக்கு, மனிதர் கையிலே விழுந்து விடுகிறோம். ஆனால் தேவனுடைய கையில் விழுந்தால் அது ஒரு இரக்கம் உள்ள கை. அங்கே கர்த்தர் அந்த 3 நாள் காரியத்தை அனுமதிக்கிறார். தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இந்த ஃப்ரேஸை நீங்கள் கவனிச்சிங்கன்னா சாமுவேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். தான் முதல் பெயர்செபா வரைக்கும் அவன் தீர்க்கன்தான் என்று அறியப்பட்டான். அது எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைகள். ஆனால் இந்த இடத்துல ஒரு சாபத்தின் வார்த்தை. தான் முதல் பெயர்செபா வரைக்கும் உள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதின் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் வாதையை நிறுத்து என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ தேசங்களில் கொத்து கொத்தாக ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஃபியூனரலையும் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டா பண்றான். ஜேசிபியை வச்சு தோண்டி நூற்றுக்கணக்கான நபர்களை புதைக்கிறார்கள், எரிக்கிறார்கள். இரக்கமுள்ள ஆண்டவர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் போதும் என்று சொல்லட்டும். தமிழ்நாட்டில் உள்ள திருச்சபையே, திருச்சபை என்று திருச்சபையினாலே எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றவர்களே, ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி போதும் என்று சொல்லும் என்று நீங்கள் கேளுங்கள். வாதையின் தூதனை நோக்கி போதும் என்று சொல்லும் என்று நீங்கள் கேளுங்கள். எங்கள் ஜெபத்திற்கு பதில் தாரும் என்று கேளுங்கள். எங்கள் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வைத்துக் கொள்ளும் என்று கேளுங்கள். ஊழியருடைய கண்ணீருக்கு பதில் தாரும் என்று கேளுங்கள். எங்கள் குடும்பத்தில் சின்ன பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீருக்கு பதில் தாரும் என்று கேளுங்கள். அங்கே நடந்த காரியம், கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் என்று அவர் சொன்னார். வாதை நிறுத்தப்பட்டது. ஆனால் அந்த இடத்தில் 2 காரியங்கள் செய்யப்படுகிறது. இதோடு என் வார்த்தையை முடிக்கிறேன், இன்றைய வார்த்தையை. ஒன்று, அவன் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். தாவீது ஒர்னான் என்பவனுடைய அர்வானாவின் எபூசியனாகிய அர்வானின் போரடிக்கிற களத்தில் பெற்றுக்கொண்டான். விலை கொடுத்து அதை வாங்கினான். அதிலே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆனால் அதற்கு முன்பு அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். தாவீதாகிய நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த வலை கிழிந்ததற்கு காரணம் நான் தான். இந்த யூதா கோத்திரம், இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தின் நஷ்டத்திற்கு காரணம் நான் தான். ஆண்டவருடைய கரத்தில் விழுந்தேன். ஆனாலும் வாதை இப்பொழுதுதானே நிறுத்தப்படுகிறது. இந்த அநியாயங்களுக்கு காரணம் என்னுடைய அக்கிரமம், என் பாவம் என்று சொல்லி தன்னுடைய வலையை அவன் சரி பண்ணினான். அந்த வலையிலே கிழிந்திருந்த பகுதிகளை அவன் அடைத்தான். புத்தலான பையை அவன் தைத்தான். வெடிப்பான தொட்டிகளை அவன் எரிந்து விட்டான். இரக்கமுள்ள ஆண்டவரை அவன் பிடித்து கொண்டான். எபூசியனாகிய அர்வானாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை அவன் உண்டாக்கினான். வாதை நிறுத்தப்பட்டது. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டால் ஒழிய, இன்னைக்கு வேக்சின்ஸ் வேணும், ஜெபம் பண்றோம். இம்யூனிட்டி வேணும், ஜெபம் பண்றோம். மெடிசின்ஸ் வேணும், ஜெபம் பண்ணுகிறோம். ஞானம் தேசத்தின் தலைவர்களுக்கு வேண்டும், ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய வாதையை நிறுத்தும் கரம் நீட்டப்பட வேண்டும். ஆண்டவருடைய கரம் ஏசாயா 59:1 ரட்சிப்பின் கரம். அதே வேளையிலே அது பராக்கிரமம் உள்ள கரம். பராக்கிரமமானவைகளை அது செய்யும். அந்த பராக்கிரமம் உள்ள கரம் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டது. இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. என்னுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வார்த்தையை நான் இதோடு இன்று முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபும் யோவானும் தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருந்தார்கள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்த நஷ்டம், உங்கள் குடும்பத்திலே வந்த சமாதானமின்மை, அன்பு குறைவு, அடிக்கடி வருகிற சச்சரவுகள், சந்தேகங்கள், பண பற்றாக்குறை, இவைகளுக்கு எது காரணம், காரியம் என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டு இருக்கிறீர்களா? பண விஷயத்தில் கர்த்தரிடத்தில் உண்மையாக இருக்கிறீர்களா? ஒரு காலத்தில் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸில் வீடு வேண்டாம் சார் அப்படின்னு பேசுவாங்க. காரணம் அவங்க வீட்டையே தேசத்திற்காகவும்
கிறிஸ்தவ திருச்சபைகளுக்காகவும் ஊழியத்திற்காகவும் கொடுத்தவர்கள் எனக்கு தெரியும். அவங்க வீடு வேண்டாம் அப்படின்னு பேசினாங்க. ஆனால் அவருடைய இறுதி காலங்களை நான் பார்த்தேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருந்தது, ஆனால் உலகத்திலே தடுமாறினார்கள். அப்போ நான் சபையை பொறுப்பெடுக்கும்போது நான் ஜெபித்தேன், ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு வேணும். சிறு வீட்டில் வசிக்கிறவங்க ஒரு வீடு, நல்ல வீடு ஒத்திக்கு எடுக்கணும், திரும்ப ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜெபத்தை ஜெபித்தேன். என் உள்ளத்தில் அது இருந்தது. ஆனால் எப்பொழுதும் அதற்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் நாட்கள் கடந்து சென்றது. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார். புழுதியில் இருக்கிறவனை ராஜாக்களோடு அவர் ஏறி வர பண்ணினார். காரணம் என்ன தெரியுமா? எப்படியாகிலும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று. எவனையும் அவர் ஆசீர்வதிக்க முடியும், எவரையும் அவர் மேன்மைப்படுத்த முடியும். ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வரும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று என் வார்த்தையை முடிக்கிறேன். உலகத்தை காரிருள் சூழ்ந்தாலும், மரண இருள் கவ்வினாலும், கர்த்தருடைய கரம் நீட்டப்படும் போது அமைதலாயிரு, மிஞ்சு வராதே, உன் அலைகளின் பெருமை அடங்க கிடவது என்று அவர் கட்டளையிடும்போது எவ்வித கொடிய வைரஸாக இருக்கட்டும், அது தேடியும் காணாது இருக்கும் அளவுக்கு காரியங்கள் இருக்கும். இன்னைக்கு யார் யாரோ ஏதோ சொல்லலாம், நாட்களை கணிக்கலாம், சந்திரனை கணிக்கலாம். சந்திரனை படைத்தவர் இயேசு, சந்திரனை படைத்தவர் ஆண்டவர். சூரியனை பார்த்து கணிக்கலாம், சூரியனை படைத்தவர் ஆண்டவர். ஒரு நாள் ஒருத்தர் கேட்டார், என்ன சார் கொஞ்சம் கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறீங்களே சார், சூரியனை வணங்க மாட்டேன்றீங்களேன்னு. நாங்கள் சூரியனை வணங்கணும்னு அவசியம் இல்லை சார், சூரியனை படைத்த ஆண்டவரை தான் நாங்கள் வணங்கணும். ஆறுகள் ஆசீர்வாதம், அதுக்காக நாங்கள் ஜெபிப்போம், அதை அசுத்தப்படுத்த மாட்டோம். எந்த ஆறுகளையும் கங்கையும் கிறிஸ்தவன் அசுத்தப்படுத்த மாட்டான், வைகையவும் மாசுபடுத்த மாட்டான், ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பான். ஆனால் ஒரு வைகையும் கங்கையும் எனக்கு கடவுள் அல்ல, அதை படைத்த ஆண்டவர் தான் என் முன் தேவனாய் இருக்கிறார். அவர் அதே ஆசீர்வாதத்தை ஒரு சுரந்து வருகிற நீரூற்றாக உன்னை மாற்ற முடியும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக உன்னை மாற்ற முடியும், முத்தரிக்கப்பட்ட கிணறாக அவர் மாற்ற முடியும், வேலியடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாக மாற்ற முடியும். என் வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம், உன் வலையை நீ சரிப்பா. கோடாரி எங்கே விழுந்தது? உங்க குடும்பத்தில் முறிவுக்கு முதல் ஆரம்பம் எது? எங்க டைவர்ஷன்? எந்த இடத்துல நீ டீரெயிலான? அதை யோசிச்சு பாரு. கல்யாணம் பண்ணவுடனே ரொம்ப அன்பாக தான் இருந்தோம், இப்போ அன்பாக இருக்கிறியா? சொன்னபடிலாம் அவ கேட்டா, இப்போ கேட்குறாளா? என் கணவர் என்னை நேசித்தார், இப்போ நேசிக்கிறாரா? பிள்ளைகள் எங்களுக்கு அடங்கி நடந்தார்கள், இப்பொழுது அடங்கி நடக்கிறார்களா? இப்பொழுது தாய் சொல்லை தட்டாமல் இருக்கிறார்களா? அப்போ சரி பண்ண வேண்டிய இடத்துல சரி பண்ணுங்க. ஒரு பையன், ரொம்ப இந்த வார்த்தையோட முடிக்கிறேன், அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப மாற்றங்கள் இருந்தது. அவன் வீட்டில் ஒழுங்கா இல்லாதனால அவனை போய் ஒரு ஹாஸ்டலில் அவனுடைய தாயார் அட்மிட் பண்ணாங்க. அந்த பையனுடைய ரூமை பூட்டி கீ எடுத்தாச்சு, வீட்டில் இருந்த கீயை. அப்பப்போ போய் அவங்க அம்மா சுத்தம் பண்ணி வருவதை போல சில காரியங்கள் நடந்ததை போல தெரிந்தது. ஒரு நாள் மகன் ஆஃபலி லீவுக்காக வீட்டுக்கு வந்தான். வந்த வேளையிலே நல்ல அழகான படுக்கை, நல்ல படுக்கை விரிப்புகள், நல்ல ஜன்னலில் நல்ல கர்டன்ஸ். ஆனால் பக்கத்தில் இருந்த மேட், அதில் 2 ஓட்டை. அவன் அதிலே தான் காலை துடைத்து விட்டு தன் படுக்கைக்கு ஏறுவான், மேலை நாட்டின் வழக்கத்தின்படி. அதில் 2 பள்ளம், 2 ஓட்டை. தன் தாயிடத்திலே வந்தான், எல்லாவற்றையும் சரி பண்ணி விட்டீர்கள், இது என்ன என்று கேட்டான். அப்பொழுது அவனுடைய தாயார் சொன்னார்கள், உன்னை என்னைக்கு நான் ஹாஸ்டலில் சேர்த்தேனோ அன்றிலிருந்து இரவு அதிக நேரம் நான் உன் அறையில் இருந்து உனக்காக நான் ஜெபித்து கொண்டிருப்பேன். உன்னை நான் தொட்டு பார்க்க முடியவில்லை, ஆனால் என்னுடைய ஜெபம் உன்னை நோக்கி வந்தது. உன்மேல் என் கண்ணீர் விழவில்லை, ஆனால் படுக்கையை கண்ணீரால் நான் நனைத்தேன். எனக்கு தூக்கம் பிடிக்கும், ஆனால் நான் தூக்கத்தை மறந்தேன், நீயே என் நினைவாயிருந்தாய். அதற்காக நான் ஜெபித்த இடம்தான், அதை மாற்றி விடவா என்று உடைய தாயார் கேட்ட வேளையிலே அவன் சொன்னான், வேண்டாம், அதை மாற்ற வேண்டாம், நான் என்னை மாற்றிக் கொள்ளுகிறேன் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய திருச்சபை 62 நாட்களுக்கு மேலாக ஜெபித்திருக்கிறது தொடர்ந்து. கணக்கு வச்சிருக்கிறீங்களா? பிஃபோர் ஈஸ்டர்
we are praying more than 40 days. Then at the time of lockdown days, இந்த ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் போகுமா? இந்த ஜெபிக்கும்போது ஆசீர்வாதம் ஒரு பக்கம் வரும். இந்த ஜெபிக்கும்போது அதை நடத்துகிறவர்கள் மேல் ஒரு போராட்டம் வருவதை போல வரும், விஸ்வரூபம் எடுப்பதை போல இருக்கும். இந்த ஜெபத்தை நடத்தும்போது ஆங்காங்கே பதில் வருவதை போல இருக்கும். இந்த ஜெபத்தை நடத்தும்போது சிலர் ஒத்துழைக்காமல் இருப்பார்கள். இந்த நேரத்தில் போய் நான் வேற எங்கேயாவது ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஜெபிக்கிற ஒரு 72 பேர் தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க. நம்ம கிட்டத்தட்ட 72 நாள் நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஆலயத்தை கட்ட நான் 52 நாட்களை எடுத்தேன். இந்த ஜெப நாட்கள் கிட்டத்தட்ட 72 நாட்கள் நீட்சியாக போகிறது. இந்த ஜெபத்திற்கு பதில் வரும். அதை உன் கண்கள் காணும். சத்ரு அதை காணுவான், தேவன் அதை காணுவார். சத்ருவின் இஷ்டத்திற்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. இனி உங்கள் வலை கிளியக்கூடாது. உங்களுடைய வலை அலசப்பட வேண்டும், வேதத்தின் வெளிச்சத்தில் அலசப்பட வேண்டும், போதகர் கொடுக்கிற வார்த்தையின் வெளிச்சத்தில் அலசப்பட வேண்டும். எச்சரிப்பின் வார்த்தைகள் வரும்போது உன்னுடைய வலை சரி பண்ணப்பட வேண்டும். அவ்விதம் சரி பண்ணப்பட்டால் உன் வலை கிழிந்து போகாது. ஆனால் கிழிந்து போகிற அளவிற்கு மீனினால் நிரப்பப்படுவீர்கள். அடுத்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாய் நீங்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட போவது இல்லை, உங்களை சார்ந்த ஒரு கூட்டம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த மதுரையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த இந்தியாவை ஆசீர்வதிக்க போகிறார். என் செய்தியை தூரத்திலே இருந்து கேட்கிற அமெரிக்காவை சார்ந்திருந்தாலும் சரி, இங்கிலாந்தை சார்ந்திருந்தாலும் சரி, சிங்கப்பூரை சார்ந்திருந்தாலும் சரி, வேறு தேசத்தில் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு வார்த்தை உன் வலையை சரி பண்ண செய்யும். உன் வாழ்வு மறுரூபமாக மாறும். நீ மட்டுமல்ல, உன்னை சார்ந்த ஒரு கூட்டமும் ஆசீர்வதிக்கப்படும். இப்பொழுது நாம் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அதன் மேல் உங்களுடைய கரங்களை வைத்து கொண்டு இவ்விதமாக ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினதை போல நாங்கள் எங்கள் பலிபீடங்களை கட்ட, எங்கள் பலிபீடங்களை செப்பனிட, எங்கள் பலிபீடத்திற்கு ஏல் இஸ்ரேல் என்று நாங்கள் பெயரிட, துதி என்று பெயரிட, பெராக்கா என்று பெயரிட நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அதிலே நாங்கள் சர்வாங்க தகன பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம், சமாதான பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம், எங்கள் காணிக்கைகளை நாங்கள் செலுத்துகிறோம், எங்கள் கண்ணீரை நாங்கள் செலுத்துகிறோம், எங்களுடைய அலைச்சல்களை நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. அதோடு நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் கணக்கில் வைத்து இந்த தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை நீர் கேட்டருளும். எல்லாரும் என்னோடு சேர்ந்து செய்யுங்கள். இந்த தேசம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களுக்காகவும் செய்யப்படுகிற வேண்டுதல்களுக்காக நீர் பதில் செய்தருளும். இந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிக்கப்படுவதாக. சங்கார தூதன் கடந்து போவானாக, மரண தூதன் கடந்து போவானாக. கர்த்தருடைய கையிலே தானே நாங்கள் விழுகிறோம் என்று சொன்னோம். கர்த்தருடைய கையிலே தானே நாங்கள் விழுந்திருக்கிறோம். மனிதருடைய கரங்களில் அல்ல, சாத்தானுடைய கரங்களில் அல்ல, உம்முடைய கரங்களில் நாங்கள் விழுந்திருக்கிறோம். எங்கள் தேசத்தின் மேல் இருக்கிற வாதையை நீ நிறுத்தியருளும். கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களும் தங்கள் வலைகளை பழுது பார்க்க, இந்த கோடாரி எங்கே விழுந்தது என்று சொல்ல, நாங்கள் தானே பாவம் செய்தோம் என்று சொல்ல, உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், எங்கள் கோணலான வழிகளை விட்டு திரும்புகிறோம் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே இருந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, யாப்பேசின் தேவனிடத்திலே இருந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, தானியேல் தேவனிடத்தில் இருந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் வாதையை நிறுத்துகிற கரமும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள அத்தனை தேசங்களோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேறு காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அதில் வருகிற அந்த 2 ஃபோன் நம்பர்ஸில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த சபையிலே ஜெபத்தை 8 முதல் 8:40 வரை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதிலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.